குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி காலையில் ஏஷியன் மார்க்கெட்டு, அமெரிக்கா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் இருந்தது. 140 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவில் இருந்தது. அதனால் நம்ம மார்க்கெட் ஒரு 108 பாயிண்ட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு. பட் குரூட் ஆயிலெல்லாம் ஓரளவுக்கு நேற்று இருந்த மாதிரியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு கீழே ரெடியூஸ் ஆகிருந்தது. $96 அந்த மாதிரி. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து நேற்று 119 120 அந்த ரேஞ்சில் இருந்தது, ஒரு 105 103க்கு வந்தது. அதனால் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் இன்றைக்கி காலையில் தான். அது நேற்று யூஎஸ் மார்க்கெட்லாம் நெகட்டிவில் தான் முடிஞ்சுது, அது வேறு விஷயம். காலையில் வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்ததுனால, ஓரளவுக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் நல்லா இருந்ததுனால நிஃப்டி 50 இன்றைக்கி ஒரு 108 பாயிண்ட்டு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு நல்லா கீழே வந்தான். கீழே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டில் அப்படியே மேலே ஏறி போச்சு. பாருங்கள், இந்த கேண்டிலில் இது நிஃப்டி 50 இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. 23,240 23,050 வரையும் போச்சு காலையில். ஆமாம், 54 வரையும் போயிருக்கான். அது எனக்கு தெரியும். மேலே இங்கே ரெசிஸ்டண்ட் இருக்குது. 23,383 போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணேன், அதை டச் பண்ணிட்டு இறங்குன்னு பார்த்தேன். அவன் என்னடானா 350லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டான். இன்றைக்கி மார்க்கெட் வந்து சடனாக ஒரு ஏறிச்சு, அப்புறம் இறங்குச்சு. மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில். அதாவது ஏறும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல மார்க்கெட் இறங்குச்சு, இறங்கும் அப்படின்னு இடத்துல மார்க்கெட் ஏறிச்சு. இங்கே ஏறும்னு நினச்சோம், இறங்குனா. சரி, மறுபடியும் இறங்குன்னு பார்த்தா ஏறிட்டான். சரி, இங்கே போயிட்டு இறங்கும்னு நினச்சேன், மைலில் நல்லா இறங்குச்சு. சரி, ஃபர்தராக இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் போகும்னு பார்த்தா அங்கேருந்து மறுபடியும் போயிட்டான். சரி, மறுபடியும் இது மேலே இங்கே வரையும் போகும், ஏன்னா ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே மறுபடியும் போகுதேன்னு பார்த்தா அங்கேருந்து இறங்கிட்டான். ஸோ ஒரு விதமான ஒரு ரொம்ப கஷ்டமான நிலமை தான் இன்றைக்கி ஆப்ஷன் பையர், குறிப்பாக இந்த ட்ரேடிங்கில் ஆப்ஷன் பையிங்கில். மார்க்கெட் ஏன் ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சதுன்னு கேட்டால், குளோபல் வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் இருந்தது காலையில். இன்றைக்கி பேங்க் செக்டர்லாம் கை கொடுக்கல. ஆனால் கடைசி நேரத்தில் தான் ஒரு செல்லிங் பேங்க் செக்டர். அது வரையும் பேங்க் செக்டர்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. நிஃப்டி 50 பர்டிகுலராக இன்றைக்கி பாசிட்டிவில் முடிகிறதுக்கு காரணம் ஐடி செக்டர். இன்றைக்கி ஐடி செக்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா கை கொடுத்துருக்கு. எல்லா ஐடி ஃபீல்டுமே நல்லா இருக்குது. பட் இந்த HDFC ICICI பேங்க்லாம் ஸ்டில் இன்னும் இறங்கி, HDFCயில் ஊர்பட்ட பிரச்சனை இருக்குது, அதனால் அது இறங்கிக்கிட்டே இருக்குது. பையிங் ப்ரெஷர், ஏன்னா மறுபடியும் 23,000 டச் பண்ணால் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே பெரிய லெவலில் விழும். ஸோ அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அங்கேருந்து ஒரு ஷார்ட் கவரிங். ஸோ அப்படி இப்படி பார்த்து ஒரு 113 பாயிண்ட்டு இன்றைக்கி பாசிட்டிவில் நிஃப்டி 50 முடிஞ்சுது. சென்செக்ஸ் வந்து ஒரு 325 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சுது. பேங்க் நிஃப்டி கடைசியில் தான் இறங்குச்சு. ஓவரால் ப்ராடர் இண்டெக்ஸ்க்கெலாம் பார்த்தா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 289 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, மிட் கேப் நிஃப்டி வந்து 109 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. இந்தியா விக்ஸு இன்னமும் அந்த 22.81 தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் மட்டும்தான் இன்றைக்கான இந்த இண்டெக்ஸில் இறங்கியிருக்கு. மற்றது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதாவது தாக்கு பிடிச்சிது இன்றைக்கி நிஃப்டி 50. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த 112 13 பாயிண்ட்டை இன்றைக்கி கேப்சர் பண்ணி முடிஞ்சுது. இல்லைனா ஜீரோவில் தான் முடிஞ்சுது. அதுவும் அந்த கடைசி நேரத்தில் ஏறினதுனால தான் அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்டே வந்தது. இன்றைக்கி ட்ரேடர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சரியான ட்ராப்பில் மாட்டியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி நாளில் மோஸ்ட்லி ட்ரேடிங் பண்ணுறது ஈஸியான காரியமே கிடையாது. ஏன்னா ரெண்டு பக்கமும் வெலாட்டிலிட்டி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ப்ராஃபிட் அப்படின்றத பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரெண்டே கிளியர் இல்லாத நேரத்தில் நம்மளை மாதிரி ஆப்ஷன் பையர்ஸ்லாம் ஈஸியாக இந்த ட்ராப்பில் போய் மாட்டிப்போம். கண்டிப்பாக இந்த ட்ராப் வந்து நமக்காக அமைக்கப்பட்டது தான். இந்த ட்ராப் இன்றைக்கி மார்க்கெட்டு அப்படி தான் இருந்தது. ஏன்னா அதாவது முன்னாடியே சொன்னனே, ஏறும்னு நினச்சா இறங்குறான், இறங்கும்னு நினச்சா ஏறுறான். நீ என்ன தான் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலும் இன்றைக்கி ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கும். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஆப்ஷன் பையர் வந்து ப்ராஃபிட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நானும் ஒரு ஆப்ஷன் பையர். பட் இருந்தாலும் நான் இன்றைக்கி ஒரு 6 ட்ரேட் பண்ணிட்டேன். 6 ட்ரேட் பண்ணதில் ஒரு 3,800 ப்ராஃபிட், ப்ரோக்கரேஜ் எல்லாம் மைனஸ் பண்ணி
ஏன்னா இந்த இடம்லாம் பிடிச்சிட்டேன் நான். 1:30 மணியா 1:30 மணி கேண்டில்ல. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ட் போகும்போது கண்டிப்பாக அங்கே ஒன்று பிடிச்சேன். இது மாதிரி சில இடத்த கணிச்சிட்டு சரி போய் தொடுன்னு பார்த்தா அங்கே தொடலை. பட் இருந்தாலும் நான் முன்னாடியே போட்டுட்டேன். ஏன்னா இறங்க தான் போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் ஒவ்வொரு கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ஓஐ ஆப்ஷன் செயினை போய் நான் பார்ப்பேன். இதை நான் பல தடவை சொல்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்பேன். ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்ததுனால தான் இன்றைக்கி என்னால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஓரளவுக்கு நல்லபடியாகவே முடிஞ்சுது. ஆனால் டஃப்பாக இருந்தது ப்ராஃபிட் பண்ணது. நான் எப்போவுமே ஈஸியாக இருந்தால் ஈஸின்னு சொல்லிடுவேன், டஃப்பாக இருந்தால் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் ட்ராப் மாதிரி தான் அமைஞ்சுது. ரொம்ப இந்த 6 மணி நேரம் ட்ரேட் ஆகுனதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணி நேரம் ட்ராப்பாகவே தான் இருந்தது எல்லா இடமும். எங்கே போனாலும் எக்ஸாக்டாக அவன் ஏறவும் இல்லை. சரி அங்கேருந்து பெரிய லெவலில் இறங்குவான்னு பார்த்தா அப்படியும் இறங்கலை. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமான ப்ராஃபிட்டாக தான் இருந்தது. ஈஸியாலாம் போய் சம்பாதிக்கிற மாதிரிலாம் இல்லை இன்றைக்கி மார்க்கெட்டில். நிஃப்டி 50ல் நான் பண்ணது ஒரு 6 கால். அதில் 1 காஸ்ட்டு வெளியே வந்தேன், 5 வந்து ப்ராஃபிட் பண்ணேன். அதுதான் 3800 வந்து ப்ராஃபிட். இன்றைக்கி ப்ரோக்கரேஜ் எல்லாம் மைனஸ் பண்ணேன். இதுதான் நிஃப்டி 50ல் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட் ஏன் இன்றைக்கி பாசிட்டிவ்லேயே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். சென்செக்ஸில் ஒரே ஒரு கால் தான் கொடுத்தேன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில். அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. எங்கன்னா இந்த கால் தான் 10:15. இது வந்து கேண்டில் 6 பேட்டர்னில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஹேமரா? இந்த மாதிரி ஹேமர் வந்தால் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடிக்ஷன். அது மார்க்கெட்டில் ரூலே அப்படி தான் இருக்குது. கேண்டில் 6ல் ஒரு ஹேமர் வந்து ஒரு சப்போர்ட்லேயோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ட்லேயோ கண்டினியூஸாக வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வரும்போது இந்த மாதிரி வந்தால் ஃபர்தராக அடுத்த கேண்டில் மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேண்டில் 6 பேட்டர்னில் இருக்குது. நான் இதை வச்சு கொடுத்தேன், அது மார்க்கெட் மேலே போச்சு. இந்த கேண்டில் இந்த க்ளோஸ் ஆகும்போது நான் கொடுத்துட்டேன், ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிளில். அவ்வளோதான், இந்த ஒரு கால் தான் கொடுத்தேன், அதோட இறக்கிட்டாச்சு. ஏன்னா இந்த ஒரு கால்லையே வந்துடுச்சு 2300 ரூபாய்க்கிட்ட. ஒரு காலுக்கு 2300 ரூபா பெரிய ப்ராஃபிட் தானே. அதனால் நிஃப்டி 50ல் இந்த ஒரு காலோட இறக்கட்டியாச்சு. இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்றைக்கி ஃப்ரைடே. நான் நினச்ச மாதிரி பெரிய லெவலில் மார்க்கெட் இறங்குச்சு. ஆனால் ஒரு சர்டன் ஸ்டேஜில் ஐடி ஃபீல்டெல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால நிஃப்டி 50 ஏறிடுச்சு. சென்செக்ஸும் மேலே ஏறிட்டான். பேங்க் நிஃப்டி மட்டும் கடைசி நேரத்தில் அந்த ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி எல்லா பேங்க்கும் வந்து சொதப்பிடுச்சு. அதனால் இறங்கிடுச்சு மார்க்கெட். ஹெச்டிஎஃப்சிக்கு நேரம் சரியில்லை, அது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. பல தரப்பட்ட நியூஸ் அதில் இருக்குது. நீங்கள் எல்லாம் இந்நேரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை நான் ஒரு வாட்டி சொல்லணும்லாம் இல்லை. அதனால் ஹெச்டிஎஃப்சி மேலே வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் தான் தோணுது. ஸோ பேங்க் நிஃப்டி கவுர தான் போகுது. பேங்க் நிஃப்டி கவுந்தால் நிஃப்டி 50யும் கூட சேர்ந்து தான் கவுரும். இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ பாசிட்டிவில் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு முடிட்டோம். இன்றைக்கி அவங்க எப்படி ட்ரேட் ஆகி முடிகிறாங்களோ அதை பொறுத்து நமக்கு மண்டே வந்து கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்றது தெரியும். நான் மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நாளைக்கு ஈவினிங்கே நான் போடுவேன். இன்றைக்கி இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டிஃபிகல்ட்டான ட்ரேடிங்கில் இன்றைக்கி ஃப்ரைடேயில் ப்ராஃபிட் யாராவது பண்ணியிருந்தால் யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு மீண்டும்